நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் டைரக்ஷன்ல ஜெய் நடிச்சிருக்கிற லேபிள் வெப் சீரிஸோட விமர்சனம். இந்த சீரிஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸோட கதை என்னன்னா, கதையின் நாயகன் ஜெய் சின்ன பையனா இருக்கப்போ அவர் பண்ணாத ஒரு தப்புக்காக அவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே அடிப்படையில போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த சம்பவம் அவர் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடுது. அந்த சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான், அவர் ஏரியாவுக்குன்னு இருக்கிற அந்த தப்பான அடையாளத்தை எப்படியாவது மாத்திடணும் அப்படிங்கிறது தான் அவரோட லட்சியமா இருக்கு. வளர்ந்து பெரிய ஆளான பின்னால படிச்சு வக்கீல் ஆகிறாரு. அடுத்ததா ஜட்ஜ் ஆகிறதுக்கும் தன்னை தயார்படுத்திட்டு இருக்காரு. அதே சமயம் தன்னோட ஏரியா பசங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லையும் படிப்புலையும் மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 2 ரவுடி கும்பல் இந்த இளவட்ட பசங்களெல்லாம் போதைக்குள்ளையும் வன்முறைக்குள்ளையும் கொண்டு வரதுக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை இதுக்குள்ள இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த 2 கேங்ல ஒரு கேங்கோட தலைவனா இருக்கிற ஐயா அப்படிங்கிறவரு ஹீரோவை தொடர்ச்சியா சீண்டி பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோவோட ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தையும் தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோவோட லட்சியம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த லேபிள் வெப் சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த வெப் சீரிஸோட முதல் 2-3 எபிசோட் நல்லா எங்கேஜிங்காகவே இருந்தது. இந்த வெப் சீரிஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத முதல் எபிசோட்லயே ரொம்ப அழுத்தமா சொல்லிடுறாங்க. சின்ன வயசுல ஹீரோ கிட்ட நீ என்னவாகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு டீச்சர் கேட்கிற சீன், தப்பே பண்ணாத தன்னோட கிளைண்ட்டை அக்யூஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டதுக்காக எதிர்த்தரப்பு வக்கீல கோர்ட்லயே மன்னிப்பு கேட்க சொல்ற சீன், பொண்ணுங்கள்லாம் மீடியால முன்னுக்கு வரணும் அப்படின்னா, பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமாமே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்கிற சீன், ஜட்ஜ் ஆகிறதுக்கான அந்த இன்டர்வியூ சீன், இந்த மாதிரி அங்கங்க ஒரு சில காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. 5வது எபிசோட்ல ஹீரோவை ஒரு முக்கியமான குலகேஸ்ல வில்லன் கோர்த்து விடுற அந்த ஐடியா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுக்கடுத்து அதை வச்சே அந்த போலீஸ்காரருக்கு ஹீரோ ஆட்டம் காட்டுறது, வாய்தான்னு அலைய விடுறது, இந்த காட்சிகளும் சுவாரஸ்யமா இருந்தது, ரசிக்கும்படி இருந்தது. நான் தப்பு பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத சொல்றதுக்கு என்னோட ஏரியா பேர் மட்டுமே போதுமானது அப்படின்னா, மாற்ற வேண்டியது என்னோட ஏரியாவை இல்லை அந்த எண்ணத்தை அப்படின்னு சொல்றது. வாழ்க்கையில் எப்போவுமே 2 ஆப்ஷன் தான் சார் இருக்கு. ஒன்று நம்மளோட கனவுகளுக்கு பின்னால் ஓடுறது, இல்லை எதிரிகளுக்கு பின்னால் ஓடுறது அப்படின்னு அங்கங்கே சில வசனங்களும் ஷார்ப்பாக இருந்தது. கல்யாணம் பண்ணி அவனை திருத்துறது தான் உன் வேலையா, அதுக்கு தான் உன்னை பெற்று போட்டிருக்காங்களா அப்படின்னு மகேந்திரனோட கேர்ள் ஃப்ரெண்டை அவரோட அம்மா கேள்வி கேட்குற சீன், உங்கள் அப்பன் கூட உன்னை இப்படி தான் விட்டுட்டு போனான் அப்படின்னு மகேந்திரனை பார்த்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குற சீன், இந்த மாதிரி இந்த சீரீஸில் சில செகண்டரி கேரக்டர்ஸை வச்சு வரக்கூடிய ஒரு சில காட்சிகளும் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இந்த சீரீஸோட முக்கியமான பாசிட்டிவ் நடிகர் ஜெய் அவர்களோட ரொம்ப சின்சியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நிஜமாவே ஒரு கன்விக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தன்னோட ஆற்றாமையை வெளிப்படுத்துறது, நிறைய சமயங்களில் பொறுமையாக கடந்து போகிறது, ஒவ்வொரு பிரச்சனைப்பையும் பொறுமை காக்கிறது, சண்டை காட்சிகளில் பொழந்து கட்டுறதுன்னு சிறப்பாக நடிச்சிருக்காரு. பொய்கேஸ் போடப்பட்ட தன்னோட கிளைண்ட்டுக்காக வாதாடுற அந்த முதல் சீன், தன்னோட ஏரியாவை தப்பாக காட்டுற ஒரு டிவி ஷோவில் தன்னோட ஏரியா பசங்களே நடிக்கும்போது, ஏண்டா இந்த அடையாளத்தை மாற்றதுனால தினம் செத்துன்னு இருக்கும் அப்படின்னு பேசுகிற சீன் உட்பட நிறைய காட்சிகளில் ரொம்ப இயல்பான மிகையில்லாத நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. சக்தி சரவணன் டைரக்ஷன்ல ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பிரமாதமா இருந்தது. வீராவையும் குமாரையும் போடுறதுக்காக ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு கேங் வரக்கூடிய அந்த ஃபைட் சீன், பாதாளம் அப்படிங்கிற கேரக்டரை முதல்ல காட்டக்கூடிய அந்த சீன், அதாவது பாதாளத்தை போடுறதுக்காக ஒரு கேங் வர்ற அந்த பாலத்து மேல வரக்கூடிய ஒரு ஃபைட் சீன், பாதாளத்தை போடுறதுக்காக வீரா போடக்கூடிய ஸ்கெட்சு, ஒரு ஹோட்டல் முன்னால சில சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஜெய்ய போட ட்ரை பண்ற அந்த சீன்னு பல காட்சிகளை உதாரணமா சொல்லலாம். இந்த சீரிஸோட குறைகள் என்னன்னா, முதல் முக்கியமான மைனஸ் வீக்கான ரைட்டிங். மொத்தமா 10 எபிசோடோட கூடிய இந்த சீரீஸ்ல அதிகபட்சம் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி 10 சீன்ஸ் கூட இல்லை அப்படி தான் சொல்லணும். 4வது எபிசோட்ல தொடங்கி 10வது எபிசோட் வரைக்கும் அந்த 7 எபிசோட்லையும் ஏதாச்சும் சுவாரஸ்யமா நடக்கும்னு வெயிட் பண்ணி அந்த 7 எபிசோடும் அப்படியே போயிடுச்சு. ரொம்ப யூஸ்வலான விஷயங்களா தான் வந்துட்டே இருந்தது அந்த 7 எபிசோட்லையும். இந்த சீரிஸோட பெரிய மைனஸ் கேரக்டர் ரைட்டிங். ஹீரோ கதாபாத்திரம் தவிர வேற எந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு தெளிவான ரைட்டிங் இல்லை, எந்த கேரக்டருமே அழுத்தமா இல்லை. இந்த சீரிஸ் முழுக்க எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வர்றாங்க, ஆனால் அதில் பெரும்பாலான கதாபாத்திரங்களோட பேர் கூட நம்ம மனசில் நிற்கலை. நிறைய முக்கியமான கதாபாத்திரங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது கூட கிளியராக சொல்லப்படலை. அதனாலேயே கடைசி 3 எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கதையில் ஹீரோவுக்கு அடுத்தபடியாக அதிக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரங்கள் வீரா, குமார், இந்த 2 கேரக்டர்ஸ் கூட சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை. இவங்களுக்கும் ஹீரோவுக்குமான ஈக்குவேஷன் என்ன, இவங்களோட ஆக்சுவல் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது கூட எங்கேயுமே புரியவே இல்லை. இவங்க சந்தர்ப்பத்தால் ரவுடி ஆயிட்டாங்களா, இல்லை ரவுடி ஆகணும் அப்படிங்கிறதா இவங்களோட வாழ்நாள் லட்சியமா, இவங்க ஹீரோவை ஏமாத்திட்டு இருக்காங்களா, ஹீரோவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை நிஜமாவே தங்களை காப்பாற்றினதுக்காக ஒருவித நன்றி உணர்வோடு இருக்காங்களா அப்படிங்கிறது எங்கேயுமே கிளியராகவே சொல்லப்படலை. ஒவ்வொரு சீன்லையும் இந்த 2 கேரக்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா கேரக்டர், அவர் சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட், அப்பா அம்மா இடையிலான காதல் காட்சிகள், இது எதுவுமே கூட எமோஷனலாக கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. ஹீரோவோட அப்பா ஒரு சீனில் தன்னோட ஒய்ஃபுக்காக துணி தைக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த காட்சியை பார்க்கும்போது சரி இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு.
ஆனால் அதுக்கடுத்த சீன்லேயே அந்த நம்பிக்கை வந்து சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோட அப்பா கேரக்டருக்கு எதுக்கு அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த கேரக்டர் வந்து அவருக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்ல வரதன் மூலமாக இந்த கதைக்கு அது எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் எடுத்துட்டா கூட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பல இடங்களில் இந்த சீரிஸோட காஸ்டிங் சாய்ஸே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது. மகேந்திரன், சரண்ராஜ், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் வர்றவர்னு பல பேர் நிறைய காட்சிகளில் ரொம்பவே ஓவர் ஆக்டிங் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அருண்ராஜா காமராஜ் அவர்களுடைய முந்தைய படமான நெஞ்சுக்கு நீதி படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் ஒரு நெகட்டிவ் ரோலில் பிரமாதமாக நடிச்சிருந்த சுரேஷ் சக்கரவர்த்தி கூட இந்த படத்தில் இந்த வெப்சீரிஸில் ரொம்பவே சுமாராக தான் நடிச்சிருந்தாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் ஒருத்தர் வருவார் பாருங்க, அவரோட நடிப்பை கூட விடுங்க, ஆனால் அந்த எல்லாம் போலீஸானே தெரில. ஏன்னா பல காட்சிகளில் ஒரு ரவுடி மாதிரி ஒரு அடியாள் மாதிரி தான் இந்த சீரீஸ் முழுக்க சுற்றிட்டு இருக்காரு. அதே போல் வேற நிறைய கேரக்டர்ஸ் இந்த சீரீஸில் எதுக்காக வர்றாங்க, என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரியலை. உதாரணத்துக்கு ரமேஷ் தெலக் கேரக்டர், அவர் அழுகிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக அழுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது இந்த சீரியஸை பார்க்குற நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு, அது அப்படிப்பட்ட ஒரு சீனாக தான் இருந்துச்சு. சாவறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு சில கதைகள் எல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் வருவாங்க. அப்படி இந்த கதையில் வரக்கூடிய ஒரு ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் தான் ரங்கா. அந்த ரோலில் ஸ்ரீமன் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை காட்டி 2வது சீன்லேயே நமக்கு தெரிஞ்சு போகும், கண்டிப்பாக இவரை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, இவரை கொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும். ஆனால் அதை அப்படியே இழுத்து இழுத்து கடைசியில் கொண்டு வந்து 9வது எபிசோடில் அவரை போட்டு தள்ளுறாங்க. அவரை கொலை பண்ணுற சீனும் எமோஷனலாக இல்லை, அவர் எதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த காரணமும் ரொம்பவே கிளிஷேடாக தான் இருந்தது. ஹீரோயின் வரக்கூடிய காட்சிகள் தான் இந்த சீரீஸோட பெரிய இரிட்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். காதல் காட்சிகள், ஹீரோயின் சம்மந்தப்பட்ட காட்சிகள், இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட பெரிய ஸ்பீட் பிரேக்கர். ரொம்பவே போராகவும் இருந்தது. இது போதாதுன்னு 3வது எபிசோடில் ஒரு லவ் சாங் வேற வருது. இது போக 5வது எபிசோடில் அம்மா பர்த்டே அப்போ வேற ஒரு பாட்டும் வருது. தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களில் தான் தேவையில்லாமல் பாட்டு வைக்கிறது, லவ் சீன்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரியான கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் எல்லாம் ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ளே இழுக்கிறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காகவும் தேவைப்படும். ஓடிடியில் நம்ம படம் பார்க்குறது, ஓடிடியில் சீரீஸ் பார்க்குறது, அன்காம்ப்ரமைசிங்கான தரமான படைப்புகளை பார்க்குறது தான். ஆனால் இங்கேயும் வந்துட்டு எதுக்காக வந்து தேவையில்லாமல் பாட்டு, காதல், ரொமான்ஸு இதெல்லாம் வச்சு இழுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட டீச்சரை ஹீரோ மீட் பண்ணுறது, அப்படி அவங்கள மீட் பண்ணதாலேயே ஹீரோ தன்னோட முடிவை மாற்றிக்கிறதுன்னு சில முக்கியமான காட்சிகளும் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. அப்புறம் ஐயா ஐயா ஐயான்னு பயங்கரமாக கடைசி எபிசோடு வரைக்கும் பில்டப் கொடுத்து செம்ம செல்ஃபியாக முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 6வது எபிசோட எண்டில் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து அந்த ஐயா கேரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுவாங்க. அந்த ஐயா கேரக்டரோட முகத்தை லேசாக மறைச்சு நம்ம காட்டுவாங்க. அப்போவே நம்மளால் அவரோட முகத்தை லேசாக பார்த்துட முடியுது, இவர் தான் ஐயாவாக இருப்பார் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுது. நிறைய இடங்களில் வசனங்களும் அநியாயத்துக்கும் ரெப்படேட்டிவாக இருந்தது. பேசின விஷயங்களே பேசிகிட்டு இருக்காங்க. அடையாளம், அடையாளத்தை மாற்றுறதுக்காக போராடுறதுன்னு ஒரே மாதிரி வசனங்களாக வந்துட்டு இருக்கு. அதே போல் வேற சில காட்சிகளில் நீ பாதாளம் மாதிரி ஆகணும்னா பாதாளம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது, மேட்ரு பண்ணல அதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்றதுன்னு இந்த மாதிரி சில காட்சிகளில் வசனங்களும் பெருசாக ரசிக்க முடியல. இந்த சீரீஸில் ஹீரோவோட மிகப்பெரிய லட்சியமே எப்படியாச்சும் ஒரு ஜட்ஜ் ஆயிடணும் அப்படிங்கிறது தான். அதை தடுக்கிறதுக்கு வில்லன் என்னென்னமோ பண்ணுறாரு, பொய் கேஸ் எல்லாம் போடுறாரு. இதையெல்லாம் தாண்டி ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ பரபரப்பாக இருக்கணும், எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கணும். ஆனால் கடைசியில் அவர் ஜட்ஜ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை காட்டும்போது நமக்கு எந்தவித டென்ஷனோ இல்லை எக்ஸைட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய கேங்கை நார்த் மெட்ராஸே கட்டி ஆள்ற 2 கும்பலை ஹீரோ தனியாளாக எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் இந்த சீரீஸ் முழுக்க அவ்வளோ பெரிய கும்பல் எதிர்க்கிற ஹீரோவுக்கு பெருசாக எந்த ஒரு த்ரெட்டுமே இல்லை. அவரோட ஏரியாவுக்குள்ள சர்வசாதாரணமாக தான் சுற்றிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த வில்லன்கள் நினச்சிருந்தா ஒரே நாளில் ஹீரோவை போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் இந்த சீரீஸ் முழுக்கவே ஒரே ஒரு சீனில் தான் அவரை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் சில சின்ன பசங்களை அனுப்பி அவரை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்படி ஹீரோவை பெருசாக எதிர்க்காமலே விட்டதாலேயே வில்லன்கள் வந்து செம்ம டம்மியாக தெரியுறாங்க. இன்னொரு சீன்லலாம் வில்லன்கள் தேடுற வீரா, குமார் இந்த 2 கேரக்டருமே ஹீரோட வீட்டில் தான் இருக்காங்க. பெருசாக எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் இருக்காங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே புகுந்து, ஹீரோட வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு வில்லன்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி தான் நிறைய காட்சிகள் இருக்கு. குறிப்பாக இந்த சீரீஸோட கடைசி 2 எபிசோட் ஒரு கிளிஷே குவியலாக தான் இருந்தது. எல்லாமே பல படங்களில், பல சீரீஸில், பல வருஷங்களும் நம்ம பார்த்த காட்சிகளாக தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சீனில் தொடங்கி நிறைய காட்சிகள் ரொம்பவே கிளிஷேடாக இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, பொதுவாக வெப் சீரிஸ்க்குனே ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் ஒவ்வொரு எபிசோடோட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் ஆடியன்ஸை ஹூக் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் இல்லை த்ரில்லிங்கான விஷயம் வச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல அப்படி எதுவுமே அந்த மாதிரி இல்லை. சாம் சிஎஸ் அவர்களோட இசையில டைட்டில் மியூசிக் மட்டும் நல்லா இருந்தது. மகேந்திரன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ற அந்த முதல் சீன்ல, அதாவது 2வது எபிசோட்ல கிரவுண்ட்ல வச்சு மீட் பண்ணுவாரு. அந்த முதல் சீன்ல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படியே பார்க்கிங் படத்தோட ட்ரெய்லர்ல வரக்கூடிய ஒரு மியூசிக்
வேணா ரெண்டையும் கேட்டு பாருங்க. அப்படியே டிட்டோ தான், ஒரே மாதிரி இருந்தது. ரெண்டுக்குமே வந்து சாம் சிஎஸ் தான் மியூசிக் அப்படிங்கிறதால அப்படியே ரீஹேஷ் பண்ணிட்டாரு போல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சில இடங்கள்ல இந்த வெப் சீரிஸ் என்ன சொல்ல ட்ரை பண்ணுதோ அதுக்கு அப்படியே எதிராக தான் போய் நிக்குது. அதாவது நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கெட்டவங்க இல்ல, எல்லாருமே ரவுடிங்க இல்ல அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ற இந்த வெப் சீரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய முகங்கள் நிறைய, முக்கால்வாசி முகங்கள் பாத்தீங்கன்னா ரத்தமும் வன்முறையும் நிறைந்ததா மட்டும்தான் இருக்கு. இந்த வெப் சீரிஸ் எடுத்தவங்க நோக்கம் வேணா நோபலா இருக்கலாம், ஆனா இந்த வெப் சீரிஸை பார்க்குற மக்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா வடசென்னை மக்கள் மேல இன்னுமே அதிகமான தப்பான ஒரு அபிப்பிராயத்தை தான் வளர்த்துக்குவாங்க. ஏன்னா இந்த வெப் சீரிஸ்ல காட்டக்கூடிய இளைஞர்கள்ல பாதி பேருக்கு மேல எப்படியாச்சும் ஏதாவது ஒரு கேஸை வாங்கிட்டு லேபிள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்நாள் லட்சியமாவே இருக்கு. மொத்தத்துல இந்த லேபிள் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கதை மட்டுமே நல்ல சினிமா ஆயிடாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த லேபிள் வெப் சீரிஸ். ஒரு நல்ல கதையை வீக்கான ரைட்டிங் மூலமா கோட்டை விட்டுட்டாங்க. பொறுமையா 10 எபிசோட் பார்க்கறதுக்கு நேரமும் பொறுமையும் இருந்துச்சுன்னா இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த லேபிள் வெப் சீரிஸை டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.